வலிய பத்தி ஏதோ ஒரு வீடியோல பார்த்தது. நான் நான் அதில கலந்துக்கல. இந்த என்னது உடல் வலி வந்தாவே அந்த ஜீரண நீர நிறுத்தணுங்கிறீங்க. கழிவு நிறுத்தணுமா? ஜீரண நீர் நிறுத்தணுமான்னு எனக்கு ஜீரண நீர் நிறுத்தணும்னா, கழிவு வெளியேத்துறது தான் ஜீரண நிறுத்த முடியும். எப்படி எப்படிங்க? இப்ப கழிவு வந்து தேக்கத்தினால வலி வருது. அப்புறம் நம்ம ஜீரணம் நிறுத்தணும்னா ஒரு சாப்பாட நிறுத்தணும். ஆ ஜீரண நீர் சுரந்தாலே அதாவது அதாவது ஆ, எப்படின்னா, சுத்தமாய், 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 சுத்தமாயி கழிவுகள்ல நீங்கிய பிறகு ஆ. ஆனா இங்க காம்ப்ளெக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வலி இருக்கிறதுனால இப்ப நம்ம வந்து வீக்கா இருக்கோம். இன்னும் ம். சாப்பிட்டா தான் நமக்கு எனர்ஜி வரும்னு சொல்லி நம்ம இன்னும் சாப்பிடுறோம். அதான். ஆ. அதுதான் இந்த இப்ப உடம்பு இந்த உடம்பு வலிக்குதுன்னு நெனச்சுக்கோங்களேன். ஆ. இப்ப உடம்பு வலிக்குதுன்னா, அப்ப நீ வீக்கா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு வலின்றது வேற, ம். வீக்ன்றது வேற. அவங்க வீக்குன்னு நெனச்சுக்கிறோம். அதுதான். இப்போ அது வந்து சோர்வுன்னு சொல்லலாம். ஆ. சோகைன்னு சொல்லலாம். இப்போ சோர்வு, சோகை இப்படி ஒரு மாரி இருக்கிறது, தளர்ச்சியா இருக்கிறது. நேத்து கூட அந்த இவரு பேசினாரு. யாரு? சுமன் பேசினாரு. அவரோட நண்பருக்கு யாரோ வந்து ஏதோ ஒரு ஒட்டுக்குடல் பிரச்சனை. சரியா? அவரு ஒட்டுக்குடல் வந்து என்னமோ எண்டோஸ்கோப்பியா? என்ன எண்டோஸ்கோப்பி எண்டோஸ்கோப்பியா? ஏதோ பண்ணி என்னமோ பண்ணியிருக்காங்க. குடலுக்குள்ள விட்டு சிறுகுடல்ல ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருடைய ம். சோகையோ, ம். சுறுசுறுப்போ எல்லாம் போயிடுச்சுங்கிறாரு. எப்படியும் லட்சக்கணக்கில செலவு பண்ணியிருப்பாங்க. புரியுதா? சுமனுடைய நான் அது எதுவோ இருக்கு. ஒட்டுக்குடல்ங்கிறான். அது கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்கலாம். எங்கேயோ பண்ணியிருக்கான். அது எண்டோஸ்கோபி வச்சு உறிஞ்சு எடுத்திருப்பான். எண்டோஸ்கோப் உள்ள விட்டு ஓட்டை போட்டு அறுவை சிகிச்சை ஓப்பன் சர்ஜரி பண்ணாம, ஓட்டைய போட்டு அதுக்குள்ளேயே போட்டு அதாவது கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் அதில இருக்கும். அதுக்கு அந்த தலவ புடிச்சு வெட்டினா, அது கெட்டு போற அளவுக்கு தின்றுருக்கான்னா, எந்த அளவுக்கு உணவு வெறியனா இருந்திருப்பான்னு பாருங்க. உலகத்திலேயே ஒரு கேடுகெட்ட மனித ஜென்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். ஒட்டுக்குடல் தேவையற்றது. அந்த ஒட்டுக்குடல் அழுகி போற அளவுக்கு திங்கிறான்னா, என்ன உணவு வெறி இருந்திருக்கு பாருங்க இந்த பையன் இந்த மானங்கெட்ட இனியரைத்தான் நான் சொல்றேன். எனக்கும் கெட்டுப் போனா எனக்கு மானம் இல்லைன்னு தான் அர்த்தம். நான் எந்த அளவுக்கு நான் கெடுத்துக்கிறேன் பாருங்க. அப்ப அறிவே இல்லாத உலகத்திலே கேவலமான மனிதன் யாருன்னா, கேவலமான விலங்குன்னா மனிதன் தான். ஒரு தேவையற்ற பொருள், அதாவது தேவையற்ற பொருள் அழுகுற அளவுக்கு நீ தின்றுருக்கிற. என்னது? அது தேவையற்ற தேவையே இல்ல. இப்ப சொல்றாங்களே, "எந்தாணி புடுங்கல, எந்தாணி தேவையுள்ள ஆணி, எந்தாணி தேவையில்ல ஆணி" கேட்கப்படுது. நீ புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணிடா. நீ புடுங்குறது பூரா தேவையில்லாத ஆணிக்குன்னு சொல்ற மாரி தான், எது எது எத புடுங்கணும், எத புடுங்கக்கூடாதுங்கிறான். எதுக்கு தேவையுள்ள ஆணி, எது தேவையில்லாத ஆணிம்பா. நீ புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணிங்கிற. அந்த மாரி தான், தேவையில்லாத ஒரு பொருளை இவன் கெடுத்து வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு. அப்புறம் அதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த நேத்து அதான் அவரு சொன்னதுக்காக அத படிச்சேன் நானு. இந்த பயோ ஃபோட்டான பத்தி மறுபடியும் போய் என்ன பண்ணேன், நெட்ல உட்கார்ந்து தேடுனேன். வாட் இஸ் யூஸ் ஆஃப் பயோ ஃபோட்டான்? வாட் இஸ் த மெடிக்கல் யூஸ் வாட் இஸ் த மெடிக்கல் பர்ப்பஸ் ஃபார் த பயோ ஃபோட்டான்? நான் இந்த கண்டபடி கேள்வி கேட்பேன்ல. கண்டபடி கேள்வி கேட்டு அது கண்டபடி கரெக்ட்டா நான் கேட்கிற கேள்விக்கு அது பதில் குடுத்துருது. யூஸ் ஆஃப் பயோ ஃபோட்டான். அப்படியே மெடிக்கல் சயன்ஸ்ன்னு போட்டேன். நாம என்ன கேட்டாலும் நீங்க கூகுள் எடுத்து குடுத்துர்றான். அப்படியே போடும்போது அவன் சொல்றான், அந்த பயோ ஃபோட்டான் ட்ரீட்மெண்ட் குடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு சோர்வு நீங்கல. சோர்வு நீங்கல, நாக்குல வடிகிறது, மயக்கம், கிறுகிறுப்பு சோர்வு நீங்கல. கடைசியில குளூட்டான் குளூட்டன் லெஸ் டயட் சிஸ்டத்த குடுத்த உடனே டெவலப் பண்ணிட்டாங்கிறான். குளூட்டான் லெஸ் டயட் சிஸ்டம். அது என்ன குளூட்டான் லெஸ் டயட் சிஸ்டம்? gluten free ஆ? gluten free ஆ அந்த வார்த்தைய gluten போடுறான் free பாரு. அது என்ன diet. மணிகண்டன்? மணிகண்டன்? பெங்களூர் மணிகண்டன்? அதென்ன அதென்ன நீங்கலாம் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க தானே. அதென்ன குளூட்டன் ஃப்ரீ டயட் சிஸ்டம். குளூட்டன் ஃப்ரீ டயட். வாட் இஸ் மீனிங் ஆஃப் குளூட்டன் ஃப்ரீ டயட் சிஸ்டம்? குளுட்டன் gluten free. குளுட்டன். அது என்ன குளூட்டன் ஃப்ரீ டயட் சிஸ்டம்? எனக்கு ஐடியா இல்ல அங்கய்யா. போட்டு குளூட்டன் பாருங்க. குளூட்டன்னா பசைன்னு அர்த்தம். குளூட்டன்னா வந்து கோந்து மாதிரியான ஒரு இது. ஒட்டுற தன்மை. இப்படி ஒட்டும் இல்லையா? இப்படின்னா குளூட்டன் அர்த்தம். க்ளூ க்ளூன்னு சொல்லுவோம். க்ளூ. ஆங்கிலத்துல நேத்துக்கு க்ளூ. என்ன மாவு மாவு ஒண்ணு நேத்து சொன்னாரு அதேதான் ஐயா. மாவு தான், மாவு. மாவு தான். அதேதான். அப்ப இப்ப அந்த சாதத்த நம்ம பெசஞ்சு இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒட்டும். ஒட்டும் தன்மை உடையது. அப்ப எதெல்லாம் ஒட்டும் தன்மை உடையதோ அதெல்லாம் க்ளூ. அதாவது நம்ம பேப்பர் 2 பேப்பர் ஒட்டுறதுக்காக அந்த க்ளூ யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் க்ளூ. இது வந்து அந்த பயோ ஃபோட்டான்ங்கிற அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயன்ஸ். என்னது? ரொம்ப அட்வான்ஸ்டு. எம்ஆர்ஐஸ்க்கு தூக்கி சாப்பிடுறது. அதாவது இந்த ஒளிய வைத்துக் கொண்டு இப்ப என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு?
ஒளியை வைத்துக் கொண்டு மருத்துவம் இப்ப நிறைய மருத்துவத்துக்கு போயாச்சு. மெடிசன் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆல் மெடிசன் தோல்வி. என்னது? எல்லா மெடிசன் ஆல் தோல்வி மெடிசன் அடைஞ்சிருச்சு. ஆல் மெடிசன்ஸ் ஆர் ஃபெயிலியர். ஆல் மெடிசன்ஸ் ஆர் ஃபெயிலியர். ஏன்பா புதுசு புதுசுக்கா போறீங்க? ஏன் புதுசு புதுசுக்கு போறீங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? வழி தெரியலன்னு அர்த்தம். என்ன தெரியல? வழி தெரியல. சுத்தி முத்தி பாக்குறீங்க. என்னடா எங்க போனாலும் ஃபெயிலியர். ஆல் மெடிசன்ஸ் ஆர் ஃபெயிலியர். ஏன்னா ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா என்ன மருந்து கொடுத்தாலும் உள்ள இருக்கிற இந்த உள்ள இருக்கிற பாக்டீரியா உள்ள இருக்கிற வைரஸ் என்ன பண்ணுது? அந்த மருந்தை எதிர்க்கின்ற வலிமை பெற்று விடுகிறது. என்னது? வேற வேற ரூபமா வந்துட்டே இருக்கு. இதுல இருந்து அது அதுதான் மாட்டிட்டான இந்த முண்டங்க. யாரு? பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு அறிவு இல்லாத போடுது. பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு அறிவு இல்லாத போடுது. பிரிட்டிஷரை நம்பி நம்ம பின்னாடி போற நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு சுத்தமா மூளை இருக்காது. சுத்தமாவே நமக்கு மூளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப பிரிட்டிஷ் முண்டத்தை எதுக்கிற ஒரே ஆள் இந்தியாவில் நான் இனியன் மட்டும்தான். தேவும் பிரிட்டிஷ் முண்டம்னே போடுறேன். என்னது? இது வரைக்கும் காந்தி மட்டும்தான் பிரிட்டிஷ்காரன் ஒழிகன்னாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்? நான் மீண்டும் என்ன பண்றேன்? பிரிட்டிஷ் முண்டங்கள் ஒழிய வேண்டும். அவனுக்கு அறிவே இல்லடா, முண்டம்ங்கிறான். இப்ப நேற்று கூட போட்டிருக்கேன். பிரிட்டிஷ் முண்டம் போட்டேன்னா பிரிட்டிஷ் பன்னிக்குட்டின்னு போட்டிருக்கேன். இனிமேல் பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள் சொல்லுகின்ற பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள் பரிந்துரைக்கிற கல்வி படிக்கிறவங்க பன்னிக்குட்டிகள் தான். பன்னிக்குட்டி முண்டம். ஒருத்தர் சிபாரிசு பண்ணியிருக்கான். வெரி குட்னு ஒருத்தர் போட்டிருக்கான். பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள் அப்படி அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்மளதான் சொல்றான்னு. அதாவது நம்ம இங்கிலீஷ் படிக்கணும் போறீங்க. இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்றான்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா இங்கிலீஷ் பேசுறீ இல்ல, நீ தானே இங்கிலீஷ் அறிமுகப்படுத்தின. இங்கிலீஷ் படிச்சா அறிவு வரணும் இல்ல, இங்கிலீஷ் படிச்சா ஆரோக்கியம் வரும் இல்ல. இங்கிலீஷ் படிச்சா அறிவு வரணும். இங்கிலீஷ் அறிவு வராட்டியும் பரவாயில்ல, ஆரோக்கியம் வரணும் இல்லையா? அறிவு வராட்டி பரவாயில்ல, அறிவுல எங்கிட்ட இருக்குது இல்ல. எங்களுக்கு தேவை ஆரோக்கியம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இந்த வெள்ளைக்கார கல்வி படிச்சோம்னா எனக்கு என்ன வரணும்? அதுல ஆரோக்கியம் எதுவும் வராதுங்க ஐயா. குருகுல கல்வி தான் ஆரோக்கியம் வரும். குருகுல கல்வியில் ஆரோக்கியம் வருது. ஆனா நீ என்ன படிக்கிற? நீ படிப்பது என்பது அறிவை வளர்த்துக் கொள்வதாகத்தான். ஆனால் நீ படிப்பது என்பது சாவதற்காக படிச்சுட்டு இருக்கிற. வெள்ளைக்காரன் வந்து எந்த நோய்க்கு மருந்து இல்லைன்ட்டான். வெள்ளைக்காரன் எந்த நோய்க்கு மருந்து இல்லாதோ அதைத்தானே நீ படிக்கிற. வெள்ளைக்கார பன்னிக்குட்டிகள் கொடுக்கிற ஆங்கில கல்வி தான் நீ படிக்கிற. ஆங்கில கல்வி படிக்கிறவனுக்கு உலகத்துல எவனுக்காச்சும் அறிவு வருமானு கேட்கிறேன். ஆங்கிலத்துல ஆரோக்கியம் இருக்கான்னு கேட்கிறேன். ஆங்கிலத்துல உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் இருக்குதா? ஆங்கிலத்துல மனம் சம்பந்தமான ஆரோக்கியம் இருக்குதா? ஆங்கிலத்துல ஆன்மா தொடர்பான ஆரோக்கியம் இருக்கிறதா? எனக்கு கேட்கிற டோட்டல் ஹெல்த். ஐ நீட் டோட்டல் ஹெல்த். You need total health. The total health means physical health and mental health and spiritual health. இந்த மூன்று ஹெல்த்தையுமே பிரிட்டிஷ் முண்டங்களால் தர முடியுமான்னு கேட்கிறேன். முடியாது. பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகளால் தர முடியுமா? அப்ப பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள் தர முடியும் இந்த கல்வியை இந்தியா படிக்கும் பொழுது இந்தியா மானங்கெட்டு போகுமா போகாதா? மானங்கெட்டு தான் போகும். அவன் மட்டும் மானங்கெடாது. பிரிட்டிஷ் முண்டங்களுடைய கல்வியை எவன் உலகத்துல படிக்கிறான்னு அத்தனை பேர் மானங்கெட்டு போயிடுவான். அதுக்குதான் அவன் சொல்றான். அதனால உலகத்துல நோய்க்கு மருந்தே இல்லைன்ட்டான். என்னது? நோய்க்கு மருந்தே இல்லைன்ட்டாங்க. ஆனா மருந்தே இல்லைன்னு சொல்லக்கூடியதை நீ 1 கோடி கொடுத்து படிச்சுட்டு இருக்கிற. அறிவே வேண்டாமான்னு கேட்கிறேன். 2 கோடி ரூபாய், அதாவது வெள்ளைக்காரனுடைய பாடத்தை படிக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. எதுக்கு? மெடிக்கலுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. எதுக்கு? அதை விட அதிகம் என்னங்கய்யா, அந்த பன்னிக்குட்டி மூண்ட படிப்புக்காக நீட்டு தேர்வுன்னு வச்சு அதுல குழப்பி குழந்தைய சூசைட் பண்ணிக்குது. அதுதான் அவங்களுக்கு 16-17 குழந்தைகள் இறந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரிட்டிஷ். இது வந்து இந்தியாக்காரன் தப்பு இல்ல, பிரிட்டிஷ் முண்டங்கள் பண்ண தப்பு. என்னது? பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள் அந்த பிரிட்டிஷ் பன்னிக்குட்டிகள் பண்ண தப்பை நம்ம நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 15-16 பேர் இறந்திருக்காங்கன்னா இதுக்கு யாரு காரணம்? இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான் காரணம். அப்புறம் இங்கிலீஷ் தான் காரணம். என்னது? 2 மொழி போதும் உலகத்தை அடிக்கிறதுக்கு. இந்தியா அடிக்கிறதுக்கு ஹிந்தி போதும், உலகத்தை அடிக்கிறதுக்கு இங்கிலீஷ் போதும். இந்தியா அடிக்கிறதுக்கு உலகத்தை அடிக்கிறதுக்கு இங்கிலீஷ் போதும். அவ்வளவுதான். எவன் ஹிந்தி படிக்கணும் அறிவு வேலை செய்யாது. எவன் இங்கிலீஷ் படிக்கணும் வேலை செய்யுது. வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்யல. வெள்ளைக்காரனுக்கு இப்போ நீங்க இத சொல்றீங்க இல்லையா, இப்ப நாங்க கிளாஸ்ல கேக்குறோம் இல்லையா, பட் ஆனா இத கேக்குற இந்த கிளாஸ்ல இருக்கிற 6 பேர் 7 பேர் மட்டும் தான் உங்களை செவி சாய்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மிச்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டியான அந்த கூட்டத்துல இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா.
புரியுதுங்களா? இப்போ உங்க மாணவர்களாகிய எத்தனை பேர் இருக்கோம்? இப்போ இந்த இந்த இணைப்புல இருக்கிறவங்க மட்டும் தான் இத கேட்கும் தன்மையில இருக்கும். அது இல்லாம இப்ப வெளிய வந்து உங்களுடைய கிளாஸ் கேட்டவங்க மட்டும் தான் இத கேட்கிற தன்மையில இருப்பாங்க. இப்போ ம். மிச்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா, அந்த சுழற்சியில மாட்டிக்கிட்டாச்சு. ஆமா. ஆமா. ஐயா, ஓகேங்களா? அவரு சொல்ற சோ மாதிரி திருலோகி சொல்ற மாதிரி 6 கோடியில 6 தான் தெரிச்சாருன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 6 கோடி பேர் இருக்கிறோம். என்ன உலகம் எல்லாம் திருப்பி விட்டாங்க அவங்கள. எதிர் திசையில போறாங்க. இந்த ஒரு ஊரை கண்டுபிடிக்கணும்னா எதிர் திசையில போவான். அவன் என்ன ஸ்பீட்ல ராக்கெட் ஸ்பீட்ல போனாலும் கண்டுபிடிக்க முடியாத. நீ எதிர் திசையில எல்லாம் போறீங்க. நீ முட்டி போட்டுக்கிட்டு இருந்தாலும் திசையை நோக்கி போனா கண்டுபிடிச்சிடலாமா? சரி ஊரை பிரச்சனைக்கு நோக்கி போகணும்னா சரி தீர்வு. சரி ரைட். அருமை 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 அருமை. சரி இப்ப ம், தீர்வு சொல்றான். இப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றான். என்ன தீர்வு? நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறதுன்னு படிக்கணும். அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அனுப்பணும். இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த 4 பாயிண்ட் மட்டும் அந்த 72ஆம் பக்கம்னு நினைக்கிறேன். 71ஆம் பக்கம். 71ங்கய்யா. அந்த கீழ 71ஆம் இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த 71ஆம் பக்கத்துல இந்த 4வது பாயிண்ட் முடிஞ்சு கீழ 5வது பாயிண்ட் எழுதுவாரு. அது கூட்டி கழித்து பார்த்தால் நாம் விண்வெளி சக்தியில தான். ஏன்னா உடம்பு இதை ஏத்துக்கிற மாட்டேங்குது. உடம்பு வந்து அவளை சாவடிக்குது. உடம்பு வெளியேற்றுது. கடைசியில எல்லாம் ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் தின்னதெல்லாம் வீணா போகுது. இப்ப நம்ம ஒரு ரூ. 100 சாப்பிடுறோம்னா அது உண்டியல்ல இருப்பு இருக்கணும். ரூ. 100 உண்டியல்ல போட்டா அந்த உண்டியல்ல அந்த சேமிப்பு இருக்கணும். ஆனால் நம்ம வயித்துக்கு பேர் உண்டியல்னு பேரு. நம்ம வயித்துக்கு பேர் உண்டியல். அதனால உண்டின்னு பேர் வச்சான். உண்டியல்ல போடுறதுக்கு பேர் உண்டின்னு பேர் வச்சான். உணவுக்கு பேர் உண்டின்னு பேரு. உணவுக்கு பேரு உண்டின்னு பேரு. உண்டி சேரக்கூடிய இடம் உண்டியல்னு பேரு. காசு பணம் போட்டு வச்சுக்கிறதுக்கு பேர் உண்டியல் தான். உணவை போட்டு வச்சாதான் உண்டியல் தான். கோயில்ல பார்த்தீங்கன்னா உண்டியல் காணிக்கை செலுத்துவோம்மா. அதேதான். உண்டி, உண்டியல். இப்ப வயிறுனா உண்டியல் தான். அதனால குப்பைன்னு அதுக்கு பேரு. வயித்துக்கு இன்னொரு பேர் தெரியுமா? குப்பை. குப்பை பையன் தான் சொல்லுவாங்க. பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் வயிறை குப்பைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப குப்பைங்கிறது வீணா போறது. அப்ப நீங்க வீணா போறத நீங்க வயித்துக்குள்ள போடுறீங்க. குப்பைய எங்க போடுவீங்க? குப்பை தொட்டியில போடுவீங்க. அப்ப வயித்துக்குள்ள என்ன போடுறீங்க? குப்பைய போடுறோம். அப்ப குப்பைய போட்டா என்ன ஆகும்? நாசத்தான் நடக்கும். அந்த குப்பை உரமா மாறும். இந்த குப்பை சாவை உண்டாக்கும். வெளியில பூமிக்குள்ள குப்பை போட்டீங்கன்னா, அது மக்கி மண்ணா போய் உரமா மாறி உயிர்களுக்கு நன்மை தரும். புதிய புதிய உயிர்கள் உண்டாக்கும். பல கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் உயிர்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும். மரமா மாறும், சத்தா மாறும். எல்லா உயிர்களும் தழைத்து செழிக்கும். ஆனால் நீ வேறு. நீ வயித்துக்குள்ள குப்பைய போட்டீன்னா, அது உன்னையும் சாகடிச்சிரும். இந்த பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு இது தெரியல. பிரிட்டிஷ் முண்டங்கள் நம்பிட்டு, பிரிட்டிஷ் பள்ளிக்குட்டிகள் பேரை நம்பிட்டு, தவறான முறையில 100 மதிப்பெண் வாங்கிட்டு, இங்கிலீஷ்ல 100 மதிப்பெண், தமிழ்ல 100 மதிப்பெண், பிசிக்ஸ்ல 100 மதிப்பெண், கெமிஸ்ட்ரில 100 மதிப்பெண், அப்புறம் வந்து என்னது பயாலஜில 100 மதிப்பெண் வாங்கிட்டு, அறிவுகெட்ட முண்டங்களா உட்காந்துருக்கிறோம். கேட்டா அமெரிக்காவுக்கு போறேன். கேட்டா அங்க போறப்ப. நான் கூட என் பொண்ணு கூட இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்குது. 34,000 செலவு பண்ணி படிக்கிறாங்க. எத்தனை? 34,000 செலவு பண்ணி படிக்கிறாங்க. அந்த 6.5 மதிப்பெண் எடுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வாங்கிட்டாங்க. 5.5. அதுவே போதுமானது. இருந்தாலே பத்தாதுப்பான்னு சொல்லிட்டு இப்ப 6.5 மாதிரி எனக்கு 17,000 செலவு இப்போ. 34,000 நெட்ல தான் படிக்கிறாங்க. ஒண்ணு இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் எலிஜிபிள் டெஸ்ட் உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் எலிஜிபிள் டெஸ்ட்னு சொல்லிட்டு இவன் நடத்துறான். யாரு? கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி நடத்துறான். அவன் தான் இங்கிலீஷ் தரம் வாய்ந்தவன். அவன் கொடுக்குற பாடத்தை படிச்சவங்க. என்னடா செலவுனா, ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு 40 நிமிஷம் தான் தேர்வே. எவ்வளவு செலவு? 20,000 செலவு. எவ்வளவு? 20,000. 20,000. சும்மா ஒண்ணும் இல்ல. அந்த 5.5 மதிப்பெண் எடுக்கணும். 6.5 மதிப்பெண் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வாங்கிட்டாங்க. அதுவே போதும். அது நாங்க தமிழ் வழியா தான் படிச்சோம். ஆங்கிலம்ங்கிறது ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நாம பேசணும். இப்ப ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். எனக்கு என்னால பேச முடியும். ஆனால் அவன் வந்து சில கிரேடு வச்சிருக்கான். அந்த கிரேட இழுத்து பிடிக்கிறான். அந்த கிரேடு வரணுங்கிறான். அப்ப அவன் 6.5ன்னு இன்டர்நேஷனல் கிரேடு வச்சிருக்கான். சில யூனிவர்சிட்டில வந்து 5.5 வச்சிருக்கான். சில யூனிவர்சிட்டில வந்து 6.5 வச்சிருக்கான். என் பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா இது மிஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் உள்ள போகணும்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து அதிகபட்சம் மதிப்பெண் எடுத்து வச்சுக்கலாங்குது. சரி எழுதுங்கன்னேன். அப்ப அதிகபட்ச மதிப்பெண் வந்து 6.5. குறைந்தபட்ச மதிப்பெண் 5.5. 5.5 எடுத்தாச்சு அவங்க. இருந்தாலும் பயத்தின் காரணமாக 6.5 எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 20,000 கட்டிக்க. அப்ப 40,000 செலவு. எவ்வளவு? ஒரு சின்ன ஆனா நான் அருமையா இங்கிலீஷ் பேசுறாங்க. நான் போனேன்ப்பா. அங்க போய் பேசணுமே இல்லையா? ஜெர்மனிக்காரன்ட்ட பேசணும்.
அட்டகாசம் நொறுக்கிட்டு வந்திருக்கிறான். அது பத்தாது. அவன் அந்த கிரேடுல வர்றப்ப அந்த மாதிரி கேட்கறான். ஃப்ளூயண்டா பேசுறது போதும். மதிப்பெண் வாங்குறதுக்கு அது பத்தல. என்னது? சர்வைவலுக்கு போதும். இப்ப நீங்களே எழுதுனா மாட்டிக்குவீங்க எல்லாரும். ஒண்ணும் இல்ல. பிஜி வந்து இன்டர்நேஷனல் இந்த இங்கிலீஷ் எலிஜிபிள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரியா திருன்னு முழிப்பீங்க. என்னது? நீங்க பேசுறதெல்லாம் இங்கிலீஷ் இல்லைன்ட்டா. இங்க பேசுறதெல்லாம் அந்த கிரேடுல இல்ல. எந்த கிரேடுல இல்ல. அவன் கேக்குற கிரேடுல வராது. அவன் கேக்குற ஸ்டாண்டர்ட்ல வராது. நீங்க பேசுற இங்கிலீஷ் வந்து சர்வைவல் இங்கிலீஷ். என்னது? சர்வைவல் ஒன்லி ஃபார் சர்வைவல். அவ்வளவுதான். அவன் கேட்கறது தரம். இன்டர்நேஷனல் நடத்துறது யார் தெரியுமா? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி நடக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவன் தான் நடத்துறான். யாருமா நடத்துறான்னு கேட்டா அவன் தான் பிடிக்கிறான். உலகம் பூரா பிரான்ச் வச்சிருக்கிறான். உலகம் பூரா பிரான்ச். என்னடா பிரான்ச் பண்ண ஐஎல்ஸ் பேர். அது பேர் ஐஎல்ஸ் போட்டு பாருங்க. ஐஎல்ஸ் IELTS போட்டு பாருங்க. ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷன் போட்டா வந்துருவான். IELTS அதேதான். IELTS தான். அது நிறைய இருக்கு. அடேங்கப்பா. அதுதாங்க பேசிக் அதுதான். அது முடிச்சாதான் இன்னொரு கண்ட்ரிக்கு போறதுக்கான அது சும்மா எல்கேஜி மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஒரு விசிட் கார்டு மாதிரி. ஆக்சுவலா யூகேல வந்து சிட்டிசன்ஷிப் எடுக்கணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கு. பட் அவங்க கிரேடிங் இந்த அளவுக்கு கிடையாது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தான் சர்டிபிகேட்டே கொடுக்குறான். பட் அவனோட கிரேடிங் வந்து இன்னும் கம்மி தான். கொஞ்சம் பேசினாலே போதும். 5 ரவுண்ட் இருக்கு. நான் அது பண்ண சிட்டிசன்ஷிப் எடுக்கும்போது 2 டெஸ்ட் பண்ணேன். ஒன்று லாங்குவேஜ் டெஸ்ட் ஒன்று, அப்புறம் ஒன்று ஹிஸ்டரி டெஸ்ட் ஒன்று. 2 டெஸ்ட் எழுதுனேன். அதுல லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து 4 ரவுண்ட் இருக்கு. குரூப் டிஸ்கஷன், ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் பேசுறது, அப்புறம் ரோல் பிளேயிங் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து கிரேடிங் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சுதான் பண்றான். நீங்க வந்து வேலைக்கு போறது வேற, எஜுகேஷனுக்கு போறது வேற. அங்க மாத்திரம் அவன் என்னப்பா கேட்டேன். என்ன வேலைக்கு இல்லப்பா, இது படிக்க போறதுக்கு. என்னது? எஜுகேஷன் பர்பஸ்னா எஜுகேஷன் பர்பஸ் போறப்ப இழுத்து பிடிக்கிறான். நீங்க வேலைக்கு போறீங்க. நீங்க எஜுகேஷனுக்கு போறது இல்ல, வேலைக்கு போறீங்க. அவ்வளவுதான். வேலைக்கு போனா நீங்க அது சர்டிபிகேட் ஒண்ணும் இல்ல. இதே எஜுகேஷன் படிக்க போறதா 7.8 எடுக்கணுங்கிற கொண்டு எடுத்துருவான். நீங்க பிரிட்டிஷ்ல படிக்க போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, அகாடமி லைன்ல உள்ள போறீங்க, படிக்க போறீங்க, மாஸ்டர் டிகிரி படிக்க போறீங்கன்னா நீங்க கொண்டு எடுத்துருவான். என்னது? என் பொண்ணை தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஹங்கேரி போகுது. எங்க? இங்க லண்டன் போகல, ஹங்கேரி போகுது. அவனே 5.5 தான் வச்சிருக்கிறான். அது தெரிஞ்சிருந்தா போதுங்கிறான். அவன் அதை நேரடியா நெட்ல கேட்டாச்சு. அப்படின்னா பெரிய முக்கியமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிறான். இருந்தாலும் இதுக்கு பயம். இருந்தாலும் அந்த அனுப்புறான் பாருங்க, அந்த ஏஜென்ட்டுக்கு பயம். அந்த ஏஜென்ட்டை பியூரா அனுப்பணும். இருந்தா ஹை குவாலிட்டி அனுப்பணும். இவன் என்ன பண்றான் இந்த ஏஜென்ட்? இல்ல நீங்க எதுக்கும் 6.5 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு யூனிவர்சிட்டி மிஸ் ஆனா கூட இதே நீங்க கேட்கிற சப்ஜெக்ட் வந்து வேற யூனிவர்சிட்டியில ஜெர்மனியில் இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்த அது என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா, அரசு நடத்துகிற பல்கலைக்கழகம் அதுதான் முக்கியம். நமக்கு பிரைவேட் ஸ்டடி ரொம்ப ரொம்ப கேவலம். வெளிநாட்டுல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் போனீங்க, மானம் மரியாதை எல்லாம் கெட்டு போகுது. என்னது? எல்லாம் ஃப்ராடு பயிலுங்க. வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பிரைவேட் யூனிவர்சிட்டி அத்தனை ஃப்ராடு. வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பயங்கர ஃப்ராடு. என்னது? அரசாங்கம் நடத்துகிற யூனிவர்சிட்டி மட்டும்தான், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மட்டும்தான் ஒரிஜினல். மற்ற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அத்தனையும் ஃப்ராடு. அத்தனையும் பிச்சை தான் எடுக்கணும். நிறைய பேரு எம்இ படிச்சுட்டு லண்டன் போயிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? ஷேர் பண்ண முடியாம, சம்பளம் வாங்க முடியாம. இங்கேயும் சிங்கப்பூர்லயும் அப்படிதாங்கய்யா. இங்க வந்து நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இருக்கு, நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதை படிச்சாதான் இங்க ரெகக்னைஸ்டு. மத்த நீங்க வேற பிரைவேட்ல எது படிச்சாலும் அந்த படிக்கிற 1 வருஷம் இருக்கலாம், அதுக்கப்புறம் இங்க இருந்து துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீ அது அப்ரூவ்டா இல்லையான்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இங்க வந்து படிக்கிறியா, உனக்கு ஸ்டூடெண்ட் பாஸ் தரேன், அந்த காலேஜ் பேர் இங்க இருக்கு, அவ்வளவுதான், நீ ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு போ. ஆனா அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ட்ரி வந்து அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்றது கிடையாது. நீங்க சொல்றதுதான் கரெக்டா. சேம் யூகேல இப்ப ரூல்ஸ் இன்னும் மாத்திட்டாங்க. முதல்ல ஸ்டூடெண்ட் விசா இருந்தா அங்கே தங்கிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்க ஒர்க் பண்ணிக்கலாம், பார்ட் டைம் ஜாப் மாதிரி எல்லாம்.
ம். இப்போ அதுவும் பண்றது இல்ல. யூகே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருச்சு. ஸ்டூடெண்ட் விசா போய் படிச்சுட்டு வந்துரணும். அங்க அங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எல்லா கிளம்பி கண்ட்ரியுமே வந்துரணும். உஷாராயிட்டாங்க. அவங்கவங்க கண்ட்ரியோட கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் ரெகக்னைஸ் பண்றாங்க. பிரைவேட் நீங்க சொன்ன மாதிரி யாருமே ரெகக்னைஸ் பண்றது கிடையாது. அதத்தான் சொல்றேன். என் பொண்ணு உஷாராயிடுச்சு. என் பொண்ணு அப்பா ஏமாந்துறக்கூடாதப்பா. உலகத்த வெளிநாட்டுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி போனோம், மான மரியாதை கெட்டு போயிரும். நான் பரவால்ல. எனக்கு வந்து 6.5 எடுத்தாலும் பரவால்ல. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் போவேன்னு தெளிவா இருக்கிறப்ப பரவால்ல உனக்கு புத்தி வந்துருச்சுன்னு சொன்னேன். இல்ல எனக்கு முதலே தெரியும்ன்றுச்சு அப்ப. முதலே தெரியுமாப்பா அப்படின்ட்டு. பரவால்ல பரவால்ல இனிய பொண்ணு கொஞ்சம் புத்திசாலி இருப்பியான்னு தெரியுது. ஆமாப்பான்றுச்சு. பரவாயில்லையே! அப்ப எவ்வளவு விவரமா இருக்குது பாருங்க. ஆ அப்ப நம்ம பைசா வீணாகாது. நம்ம பைசா அத விட்டு போட்டு அவன் லட்சக்கணக்குல பிரிட்டிஷ்ல செலவு பண்ணிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ₹1,00,00,000 செலவு பண்ணி அனுப்புவாங்க. அந்த அந்த $500 வாங்க முடியாம ஒரு கக்கூஸ் குழி மாரி ரூம் எடுத்துக்கிட்டு அதுல 10 பேர் தங்கி இருக்கானுங்க. மான மரியாதையே போகுது நமக்கு. பிச்சை எடுத்து அது மட்டும் இல்ல. ஹோட்டல்லே சர்வர் வேலை பண்ணிட்டு இருக்கிறான். இத விட தற்கொலையே பண்ணிக்கலாம். அது பேசாம இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம். மாடு மேய்ச்சிட்டு இருக்கலாம். அங்க போய் என்னடா பண்றான்னா, சர்வர் வேலை பண்ணிட்டு இருக்கான். யாரு? எம்டெக் முடிச்சுட்டு, பிடெக் முடிச்சுட்டு, நீங்க 1000 மார்க் வாங்கிட்டு அங்க போய் சர்வர் வேலை பண்ணிட்டு இருக்கான். அது பார்ட் டைம் ஜாப். அப்ப படிக்கவும் முடியாது. என்னது? படிக்க போறோம். படிக்க தானே போகணும். அங்க சமையல் வேலைக்கு போயிட்டு இருந்து எப்படிடா படிக்க முடியும்? கேட்டா, செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் செருப்பாலடி அவன. என்ன எம்ப்ளாய்மென்ட் அப்ப மாயப்படி இங்கேயே இருக்க வேண்டியதானே? இங்கேயே பன்னிக்குட்டி மேய்ச்சிட்டு இருக்கலாம்னு எருமை தட்டிட்டு இங்கேயே ஹோட்டல் கடை வச்சுக்க வேண்டிய புரோட்டா கடை வச்சீங்கன்னா ஏன் சாப்பிடாம ஒண்ணு புரோட்டா கடை போண்டா கடை வை நீ அழகா போண்டா கடை வை நல்லா சம்பாதிக்கலாம். தினம் $2000 போண்டா கடை அதுதாங்கய்யா. வை. அங்கேயே ஆ, இந்தியாலயே இப்ப ம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மாயையை உருவாக்கியாச்சு. வெள்ளைக்காரன் போன பிறகு பாத்தீங்கன்னா, அவன அடிச்சு தொரத்திட்டு அந்த கல்வி முறையெல்லாம் எடுத்துட்டு, நம்மளுடைய சுயசார்பு சிந்தனைக்கு வந்துட்டு இருக்கணும். அப்பவே வந்துட்டு இருக்கணும். 100 வருஷம் ஆமா, முன்னாடியே. ஆமா. 1947ல அவன் போன பிறகு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு, ஆ, நம்மளுடைய சுயசார்பு சிந்தனைக்கும் மறுபடியும் வந்திருக்கணும். இப்ப அவன் குமாஸ்தா கல்வி முறைய குடுத்துட்டு போயிட்டான். சோ ஆ, அவனுக்கு தெரியும். இவன் நம்ம இத இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். ம். இனி இந்த முண்டங்கள் நீங்க சொன்ன மாதிரி என்னைக்கா இருந்தாலும் நமக்கு அடிமைகள், நமக்கு வாய்த்த அடிமைகள் சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அவன தேடி நம்ம போக ஆரம்பிச்சுட்டோம். ஆ, ஏன்னா, அந்த மாரி சிஸ்டத்த உருவாக்கிட்டு போயிட்டான். ஆ, அவன் போன பிறகு நம்ம அப்பவே கண்ண முழிச்சுட்டு அப்பவே மாத்திருந்தோம் அப்டின்னா, இன்னைக்கு இந்த தவறு நடந்திருக்காது. இப்போ ஆ, இந்தியாலயும் அதே தவறு தான் நடக்குது. அத ம், ஃபாலோ பண்ணி நாங்களும் வெளிய வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் கூட எப்டி எப்டி சர்வைவ் பண்ணேன் சிங்கப்பூர் வந்து. ம், நானும் இங்க ரெஸ்டாரண்ட்ல வொர்க் பண்ணேன் பார்ட் டைம். ஃபுல் ம், டைமா காலேஜ்க்கு போவேன் காலையில. ஈவினிங் நான் ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைமா வொர்க் பண்ணுவேன். ம், அப்படி இருந்து தான் என்னுடைய எங்க வீட்டு வாடகை எல்லாமே பே பண்ண முடிஞ்சது. சோ இது ம். யாரா இருந்தாலும் வெளிய வீட்ட விட்டு வெளிய வந்தாங்க ஏன்னா இந்த கண்ட்ரியோட செலவுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து காசு அனுப்பி எல்லாம் இங்க பொழைக்க முடியாது. முடியவே முடியாது. சாத்தியமே இல்ல. ஆ, இங்க இங்க விக்கிற காலேஜ் ஃபீஸ்க்கும், இங்க இருக்கிற லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இந்தியால இருந்து வந்தானா நம்ம எல்லா சொத்த வித்தா கூட இங்க இருக்க முடியாது, படிக்கிற காலத்துல. இங்க வேலை செஞ்சா தான் நம்ம முடியும். வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சா மட்டும் தான் முடியுமே தவிர, அப்படி இல்லன்னா அங்க பணக்காரனா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க வந்து இங்க படிக்க வைக்கலாம் பிள்ளைங்கள. ஆமாமா. இப்ப வந்து கனவு கூட காண முடியாதுன்னு நெனச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அங்க பணக்காரவங்க மட்டும் தான் இங்க வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. இல்லாட்டின்னு நெனச்சுக்கோங்களேன், இப்ப வரும்போதே அங்க இருந்து பெரிய பெரிய படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக ஆன் சைட் சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க வேணா வரலாம். இல்லாட்டி இது மாரி ரிசர்ச் ஸ்டடிக்காக வரலாங்க பாத்தீங்களா? அவங்க வரலாம். இந்த மாரி 2, 3 சாத்தியங்கள் இருக்கு. அதான் சொல்றேன் இல்லையா? அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்ட்டிங்கே அப்ப சுதந்திரம் வாங்குன பிறகு பாத்தீங்கன்னா, அப்பவே எல்லாத்தையும் மாத்தியிருக்கணும். அப்ப மாத்தாம விட்டது தான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமைய ஃபேஸ் பண்றதுக்கு காரணம், அன்னைக்கு மாறாதது தான். இப்போ நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். நேத்து கூட புதிய தலைமுறை நெனைக்கிறேன். புதிய தலைமுறை அதுதான் நெனைக்கிறேன். அவன் போய் இந்த மற்ற நாடுகள்ல மொழி இப்ப அது அந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த மொழி பிரச்சனை வந்தோனயே, பீகார் போறது, ஒடிஷா போறது, ராஜஸ்தான் போறது. அங்க போய் தமிழ் மக்கள் இருக்காங்க. அவன் இப்ப வடநாட்டிலேயே நம்ம பசங்க படிக்க போறாங்க. தமிழர்கள் போய் படிக்க போறாங்க. அவங்க கேட்கும்போது சொல்றேன், ஹிந்தியா? அதெல்லாம் அதெல்லாம் 100 அதெல்லாம் ஒரே மாசத்துல கத்துக்கிட்டேங்கிறான். எத்தன மாசத்துல? ஒரே மாசத்துல கத்துக்கிட்டோங்கிறான். ஹிந்தி படிக்கவெல்லாம் தேவையில்ல, பள்ளிக்கூடம் போக தேவையில்ல. அங்க ஒரே மாசத்துல ஹிந்தி பேசுறாங்கிறான். என்னது? ஓங்கி செருப்புல அடிச்ச மாரி இருக்கு. அப்ப இவன் அடிப்படை இந்த இந்தியாக்காரன் திணிக்கிறான் பாருங்க, அதெல்லாம் தேவையில்லைங்கிறான். நாங்க 45 நாள்ல ஹிந்தி பேசுறோம்ங்கிறான். எத்தன நாள்ல? நாங்க வரும்பொழுது ஒண்ணுமே தெரியாம வந்தோம். நாங்க இங்க பள்ளிக்கூடத்துல இங்க வந்து அந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டில படிக்கிறாங்க. அரசாங்கம் நடத்தக்கூடிய கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறாங்க. நாங்க இங்க பீகாரி மொழி தான் இங்க பேசுறாங்க. பேச்சு பூரி பேசுறாங்க. எங்களுக்கு பேச்சு பூரியும் தெரியுங்கிறான். என்னடான்னு கேட்டா, நாங்க 45 நாள்ல கத்துக்கிட்டேங்கிறான். நாங்க கேட்கிறோம். எங்கள வந்து ரொம்ப சொல்லிக் குடுக்குறாங்கங்கிறான். அவனே சொல்லிக் குடுக்குறான். நம்ம கடைக்காரன் சொல்லிக் குடுக்குறான்.
ஹோட்டல்காரன் சொல்லி கொடுக்குறான், காய்கறி கடைக்காரன் சொல்லி ஆமா நீ வாங்கித்தான் ஆகணும், போய்த்தான் ஆகணும். நீங்க சர்வைவல்ல வரும் அந்த என்விரான்மெண்டல் மாறுகின்ற பொழுது காதால கேட்டு வாயால பேசுங்க. இதுதான் நேச்சுரல் சயின்ஸ். நேச்சுரல் சயின்ஸ் எங்க சர்வைவல் ஆகுறீங்களோ, நீ ஒண்ணும் இல்ல. நீ சைனா போய் 1 வருஷம் இருக்க சைனா மொழி பேசலாம். நீ சைனா கத்துக்காமே நீ போய் நீ சைனா கடையில போய் ஹோட்டல் கடையில வேலை செய்யுங்க. 6 நிமிஷம் சைனா மொழி ஜாங் பூங் ஜாங் பூங் ஜாங் பூங் நீங்க பேசிட்டு வந்துடலாம். என்ன இயற்கை என்பது காதால கேட்டு அததான் செவிவழி செய்தின்னு பேரு. அப்ப கல்வி என்பது காதால கேட்டு வாயால பேசுறது. அப்ப இந்த படிப்புங்கிறது தண்டமாய் போகுது. படிப்புங்கிறது நீ உடம்பை பற்றி பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, இதைத்தான் நீ படிக்கணும். பிறப்பு இறப்பு படிக்கிறது விட்டு போட்டு நீ சோத்து கல்விக்கு போனேன்னா சாக வேண்டியதுதான். என்னது? அதனாலதான் பிறப்பை பற்றி படிக்க வேணும், இறப்பை பற்றி படிக்கணும். என் பொண்ணுக்கு இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். என் பொண்ணு சிறு வயசுலயே 13 வயசு சொல்லி கொடுத்தாச்சு. 13 வயசு வந்துட்டாவே சாவை பத்தி கேள்விகள் நான். பிறப்பை பத்தி கேள்விகள், சாவை பத்தி கேள்விகள், ஏன் கல்யாணம் பண்ணணும், ஏன் கருமாதி வரணும், ஏன் காதல் பண்ணணும், ஏன் உடலுறவு கொள்ளணும், ஏன் குழந்தை எல்லாம் பொண்ணு சொல்லி கொடுத்தாச்சு. சின்ன பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்தாச்சு, சின்ன பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்தாச்சு. காமசூத்திரத்தை படிக்க சொன்னேன். திருக்குறள் வந்து பின்னாடி இருக்குது பாருங்க, அது காமசூத்திரம். அதை படி, இன்பத்து பாட படி. 250 குறளும் படிக்க சொன்னேன். படிச்சு படிச்சு பாடம் எடுத்தேன். வீடியோவே இருக்கு. என் சின்ன பொண்ணு பேசிய வீடியோ 60 வீடியோ இருக்கு. அழகா பேசியிருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி அப்புறம் காமம்னா என்ன, அதை எப்படி ஒழுங்குபடுத்த வேணும், ஏன் நம்ம தொட்டல்ல சிறுநீர் கழிக்கிறோம். இந்த 1 வயசா இருக்கிறப்ப தொட்டல்ல சிறுநீர் கழிச்ச அதே சிறுநீரை 15 வயசு கழிக்கிறப்ப கழிவறைக்கு போறியா இல்லையா, அதுதான் அந்த இயற்கை உணவை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதேதான் காமம் அப்படித்தான். காமத்தை நீ ஒழுங்குபடுத்தணும். எப்படி ஒழுங்குபடுத்தணும்? அறிவுள்ள குழந்தை பெறுவதற்காக காமம். அறிவுள்ள அந்த குழந்தை உனைவிட அறிவாளியா இருக்கணும், அதுதான் காமம். உலகத்தால் பாராட்டப்படுகின்ற குழந்தையை பெற வேணும், அதுக்கு தான் காமம். புரியுதா என்ன? புரியுதாப்பான்னு. நீ எவனாச்சும் காதல் பண்ணும்பொழுது இந்த 3 கேள்வி கேட்கணும். எதுக்குடா என்னை காதல் பண்ணி கேட்கணும். இப்படியே சொல்லியிருக்கேன். நீ யாராச்சும் காதல் பண்ணா, யாராச்சும் ஒன்று பல்ல இழிச்சானா முதல்ல இந்த 3 கேள்வி கேளு. எதுக்கடா என்னை பார்த்து பல்ல இழுக்கிறீன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? எதுக்கடா சைட் அடிக்கிறேன்னு கேட்கணும். ஏடா முண்டமே, எதுக்கடா சைட் அடிக்கிறேன்? உடம்பு பார்த்து சைட் அடிக்கிறியா, எதை பார்த்து? என் உடம்பை பார்த்து பல்லு இழிப்பீங்கடா, எனக்கு தெரியும். அது சொல்லணும். என்னை பார்த்தா பல்லு, நானும் பார்த்தா உன்னை பல்லு இழிப்பேன், நீ என்னை பார்த்தா பல்லு இழுப்ப, என்னை எதை பார்த்து பல்லு இழுக்கிறேன்னு கேட்கணும். அப்படி கேட்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு என் பொண்ணு யாராச்சும் காதலிக்கிறேன்னு சொன்னா இந்த கேள்வி கேட்பேன். அந்த முண்டத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்டேன்னு கேட்பேன். அந்த முண்டை எந்த முண்டைதான்னு கேட்பேன். அந்த முண்டத்தை கூப்பிட்டு கேட்பேன். என் பொண்ணு இந்த 3 கேள்வி கேட்டுதான்னு கேட்பேன். இல்லைன்னு சொன்னா அவளை செருப்பால் அடின்னு நான் சொல்லுவேன். என் பொண்ணுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கிறேன். என் பொண்ணுங்கிற முண்டை இந்த 3 கேள்வி கேட்டுதான்னு கேட்பேன். இல்லையே அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு காதலிக்கிற, அதுக்கும் குருட்டு முண்டை, நீயும் குருட்டு முண்டை, 2 முண்டைகள் வீணா போயிருவீங்கன்னு சொல்லிடுவேன். அப்படின்னு பாடமே எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ என் பொண்ணுக்கு அனுப்ப போறேன். இந்த வீடியோவை இப்ப ரெக்கார்ட் பண்ணி போடுற செருப்படி. ஏன்னா என்னுடைய குடும்பம் பாதிக்குது. என் குடும்பம் பாதிக்க கூடாதுங்கிறது இந்த போடு போடுறேன். நானும் பாதிக்க கூடாது, என் குடும்பம். நான் தப்பிச்சாக்கணும் முதல்ல. யாரு தப்பிச்சாங்க? அதுதான் இப்ப நம்மளுடைய குருகுல கல்வி முறை போனதுக்கான இது பாத்தீங்க. கடைசியில இப்ப நீங்க ஒரு குருவா இருந்து உங்க பொண்ணுக்கு நீங்க சொல்லி கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்த உலகம் அதற்கான ஒரு இடமா இல்லாத போறதுனாலதான் மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்குரிய ஒரு மைண்ட் செட்டப்பா ஒரு சமூகமே அப்படி உருவாகி வச்சிருக்கு இல்லையா? அந்த சிஸ்டமே ஹோல்மே கரப்ட் தானே. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப நீங்க விழிச்சுக்கிட்டீங்க, இப்ப உங்க குடும்பத்தை நீங்க விழிக்க வைக்கிறீங்க. ஆனா இந்த சமூகம் விழிச்சிருக்கா அப்படின்ற கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தானே. அப்ப எந்த மாதிரியான சமூகத்துல நம்ம வாழ்றோம்? ரொம்ப கொடுமைங்க ஐயா, ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. அதனால என் பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நான் நம்ப மாட்டேன், நீ நடந்து காட்டு. நீ சொல்றது நான் நம்ப மாட்டேன், நீ நடந்து காட்டு. நான் சொல்ற மாதிரி நீ நடந்து காட்டு. அல்லது உனக்கு அறிவு இருக்கு இல்லையா, உன்னை விட அறிவாளி என்கிட்ட பேசாத. உன்னை விட அறிவாளி யாரு, அவங்ககிட்ட போய் பேசுவேன். என்கிட்ட நீ பேசாத. என்கிட்ட பேசுற சப்ஜெக்ட் பேசுவேன். உன்னை விட அறிவாளி இருப்பாங்களா, அவங்ககிட்ட பேசு. ஆனா நீ பேசுறதெல்லாம் அறிவாளிட்டு தான் பேசணும். நான் சொன்னேன், நீ எப்ப பேசுறியோ உன்னை விட அறிவியல் சேர்ந்தவர்கிட்ட பேசு, என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசினா நான் சப்ஜெக்ட் தான் பேசுவேன். புரியுதா? என் பொண்ணு சொல்லுவாப்ல, எங்க அப்பாட்ட அடி வாங்குனீங்க, அறிவை வாங்கியே. அதாவது எங்க அப்பாட்ட அடிக்கலாம் மாட்டாருங்க. எங்க அம்மா பொண்ணுட்டு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா அடிக்கலாம் மாட்டாருங்க, சொல்லாலேயே கொண்டு ஓடுவாருங்க. என்னது? அப்பா அடிக்க மாட்டாருங்க, யாரையும் அடிச்சதே கிடையாது. அவர் சொல்லுது. அந்த பாண்டிச்சேரியில அவங்களே கேட்கறாங்க, அந்த பாண்டிச்சேரியில இங்கிலீஷ்காரில கேட்கறாங்க, உங்க அப்பாவோட கேரக்டர் என்னன்னு கேட்கறாங்க. அவங்க சொல்ற அந்த அம்மா அந்த அத்தனை பேருக்கு சொல்லுது, எங்க அப்பா வந்து அடிக்கவே மாட்டாருங்க, ஒரு சொல்லு சொன்னாரு, ஒரு மாசத்துக்கு அது ஏறுங்க அப்படின்னு பாப்பல. ஒரே ஒரு சொல்லு தான் சொல்லுவாரு, அது 1 மாசத்துக்கு சுருன்னு பிடிக்கும்.
இந்த தமிழ்ல ஒரு காமெடி இருக்கீங்களே, நீ கேக்குற கேள்வி ஒவ்வொன்றும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற அதேதான் அதேதான் அது சொல்லுவோம். அப்புறம் அவங்க சிரிச்சுக்கிட்டே போனாங்க. நான் சொன்னேன், நான் என்னத்த படிக்கிறேன், இலக்கியத்தில் இருக்கிறத அப்படியே சொல்றேன். இப்ப நான் வந்து என்னை நான் தரம் இப்ப நான் இவ்வளவு அப்போ பேசுறேன். அந்த தமிழ் இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இலக்கணமும் சரி, இலக்கியமும் சரி, இப்ப திருக்குறளும் சரி, அதெல்லாம் அத நெறிப்படுத்துறதுக்கான அந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு யூசர் கைடு மாதிரி. இப்போ ஒரு ம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம். அந்த வாஷிங் மிஷின் வாங்குனா, அந்த வாஷிங் மிஷின் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு யூசர் மேனுவல் இருக்கும். ம். இப்ப அது மாதிரி இப்ப நம்ம மனித குழந்தையா பொறந்தாச்சு. இந்த மனித குழந்தை எப்படி வந்து அந்த வாழ்க்கைய நடத்தணும்ன்றதுக்கு யூசர் மேனுவல் தான் திருக்குறள். அதுக்கு அதுக்கு நான் சொன்னேன், இப்ப நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் எதுக்குன்னு தெரியுதான்னு கேட்டேன்ல, புரியுதுப்பா அப்படின்னு அப்புறம். அதாவது தந்தை மகற்காற்றும் நன்றி, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்னு. நீங்க வந்து என்னை கொண்டு மேல நிறுத்துறீங்க. இந்த மேல நிறுத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உன்னுடைய வேலை என்ன? மகன் தந்தை காட்டும் நன்றி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். எங்க அப்பா என்னை எங்க அப்பா வந்து இந்த இடத்துல நிறுத்துவதற்கு என்ன பாடுபட்டாரோ அப்படிங்கிறத நினைக்கணும் நானு. இப்ப புரியுதான்னு? புரியுதுப்பா. அதான். இதுதான் திருவள்ளுவர். நான் வந்து உன்னை அறிவாளி சபையில் நிறுத்துறேன். நீ என்ன பண்ணணும்? என்னை வந்து இந்த அறிவாளி சபையில் நிறுத்துவதற்கு எங்க அப்பா என்ன பாடுபட்டார் என்று நான் உணர வேண்டும். இதுதான் தந்தை மகர் காட்டும் நன்றி அவையை திருப்பு செயல். அப்புறம் மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் எனும் கொல்லுன்னு சொல். என்னை கொண்டு மேல நிறுத்துவதற்கு பொண்ணு வேலை. என் பொண்ணு ஹங்கேரி போய் இத படிச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது நான் சொன்னேன், இத படிச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த உலக புகழ்பெற்ற பெண்ணா நீ மாறப் போற. இத ஆராய்ச்சி பண்ணு. அதனால தான் நான் கஷ்டப்படுறேன். இது கஷ்டம் கிடையாது. இது இயற்கை. இது வந்து நான் இத செஞ்சு தான் தீரணும். ஏன்னா இது அறிவின் வழி. இது என்ற சொந்த வழி கிடையாது. இது இயற்கையின் வழி. இயற்கையை புரிந்து கொண்டு, இயற்கை அறிவாளிகளுடைய கொள்கை இது. இப்ப அறிவும், மெய்யறிவும் சேர்ந்து சேர வேணும். நீ ஹங்கேரி போறனால எனக்கு என்ன பெருமைன்னா, ஒரு வெங்காயம் கிடையாது. நான் சொன்னேன், ஒ எதுக்கு போற தெரியுமா? ஆராய்ச்சி பண்ண போற. பிச்சை எடுக்க போற. அது புரியுதுப்பான்னாப்புல. நீ பிச்சை எடுப்பதற்காக ஹங்கேரி செல்லவில்லை. எல்லாரும் பிச்சை எடுக்கிறதுக்காக போறீங்க. நான் சொன்னேன், என் பொண்ணு பிச்சை எடுக்க போகலைங்க. படிக்கிறதுக்கு போகுது. அறிவை வாங்குவதற்கு போகுதுன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் செருப்படி போட்ட மாரி இருந்தது அந்த இடத்துல. என் குழந்தை வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக லண்டன் அனுப்ப மாட்டேன். என் குழந்தை பிச்சை எடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டேன். என் குழந்தை பிச்சை எடுக்கிறதுக்கு ஜெர்மனி அனுப்ப மாட்டேன். என் குழந்தை நாங்கள் என்ன படித்தோம் என்பதை பிறருக்கு சொல்லித் தருவதற்காக நாங்க போறோம்னு சொன்னோம். ஒரு நாள் நீ வந்து ஆராய்ச்சி அது எனக்கு பண்ணி புரியுதுங்கய்யா. இப்போ என்னைய கூட நீங்க ஆராய்ச்சி பண்ண சொல்றீங்க. மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ண சொல்றீங்க. கிடையாது. ஆ, இத்தன வருஷமா பிச்சை எடுத்தது போதும். இனி என்னாச்சும் சுய கால்ல நில்லு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு உந்துதல் தான் அது. அதுவும் எனக்கு புரியுது. இப்ப நீங்க சொல்லும்போது அதுவும் புரியுது எனக்கு. இளையராஜா அதான் சொல்றாருங்க. இளையராஜா என்னைய ஃபாலோ பண்ணாதீங்க. நான் என் சொந்த கால்ல நிக்கிறேன். நான் வந்து கிராமத்திலிருந்து பொறந்த பொழுது செருப்பு இல்லாம நடந்து வந்தேன். இன்னைக்கும் செருப்பு இல்லாம தான் இருக்கேன். என் சொந்த கால்ல தான் நிக்கிறேங்கிறார். அது அத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு தைரியம். அதாங்க மான ரோசம்ங்கிறது. அதுதாங்கிறது மான ரோசம்னு பேரு. நான் என் சொந்த கால்ல தான் நிக்கிறேன். யாரையும் நம்பி இல்லைங்கிறாப்ல. என்ன தெளிவா அடிக்கிறாப்ல பாருங்க. அந்த மான ரோசம் வேணுங்க. அது ஞானம்னு பேரு. நல்ல வேளை அந்த ஆளு ஞானின்னு பேரு வேற குடுத்துருக்காங்க. சரியா தான் பேசுறாரு. நீ அவர புரிஞ்சுக்கணும்னு எவனாலயும் முடியாது. பட் அரசியல்வாதிகளா இல்லங்கய்யா. இப்போ இப்ப ம், இந்த பிராக்டிகல் டிஃபிகல்டி இருக்கு. இந்த சமூகமே இப்படி உருவாயிடுச்சு. ஆ, இப்ப இந்த சமூகம் இப்படி உருவாயிடுச்சு. இப்ப இந்த சமூகத்த இப்படி இருந்து அப்படி மாத்தணும் அப்படின்னா, ம், அப்ப இதன் வழி எந்தெந்த வழியெல்லாம் போய் நம்ம தொலைஞ்சு போணுமோ, அந்தந்த வழியெல்லாம் மீட்டெடுக்கணும் இல்லையா? ம். அததான் அப்ப கொண்டு சொல்லுங்க. அதுக்கு காரணம் பிள்ளையார் சொல்லி யார் போடுறது? அதுதான் இது இல்லையா? பெற்றோர்கள் பெற்றோர்கள் தானே சொல்லியாகணும். பெற்றோர்கள் தான் சொல்லியாகணும். அப்துல் கலாம் சொல்லுவாரு. அப்துல் கலாம் ஒரு குழந்தைக்கு எடுத்துக்காட்டு 2 வரும்னு சொல்லுவாரு. ஆச்சரியமா இருந்தது. குழந்தைகளுக்கு 2 சமூகம் தான் குழந்தைக்கு எடுத்துக்காட்டுன்னு அப்துல் கலாம் பேசுவாரு. 1 உங்க அப்பா, அம்மா. 2 ஆரம்ப பள்ளி ஆசிரியர். என்னது? ஆரம்ப பள்ளி. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற அந்த பள்ளி ஆசிரியரும் பெற்றோர்கள் தான் உங்க வாழ்க்கையினுடைய கதாநாயகன் சொல்லுவார். அழகா சொல்லியிருப்பாரு. ஆரம்ப பள்ளி ஆசிரியர் வந்து அப்படியே கனிவா பேசுவாங்க. அன்பா பேசுவாங்க. அவங்க தான் சொல்லிக் குடுப்பாங்க. அதான் அடிப்படை சொல்லித் தருவாங்க. அவங்க தான் உங்க தெய்வம்ங்கிறாரு. ஆரம்ப பள்ளி ஆசிரியரும், உன் பெற்றோர்கள் தான் முதல் பல்கலைக்கழகம்னு அவர் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப புத்திசாலி தான் அப்துல் கலாம். அதெல்லாம் அது மாரி தான் இளையராஜா சொல்றது வந்து சொந்த கால்ல நில்லுங்க, ஏமாந்துராதீங்க. நீங்க வந்து க நீங்க கண்டுபிடிங்கங்கிறாரு. காப்பி அடிக்காதீங்க. என்னைய பார்த்து காப்பி அடிக்காதீங்கங்கிறாரு. என்னைய பார்த்து காப்பி அடிக்காதீங்க. ஒரு கோடிக்கணக்கான ராகம் இருக்குது. நான் இந்த கைய வெட்டி வைக்கிறது, அந்த கை இங்க ஒட்டுறது, அந்த கண்ண இங்க இங்க வைக்கிறது, அந்த மூக்கு எடுத்து இங்க ஒட்ட வைக்கிறது, அவனுடைய காலத்துக்கு இங்க வைக்கிறது, இப்படியெல்லாம் மியூசிக் பண்ணாதீங்க. இப்படியெல்லாம்
அது மியூசிக்கா அல்லங்கிறாரு. அதெல்லாம் அது மியூசிக்கா அல்ல. நீ புதுசா கண்டுபிடி, அப்பதான் உனக்கு பெருமை வரும். அப்பதான் அந்த ஜீவனை ஏன் இந்த பாட்டுல நிக்க மாட்டேன்னு கேட்டா, நீ வந்து அந்த பாட்டுல ஜீவனே இல்லைங்கிறாரு. ஏன் இந்த சினிமா பாட்டுல வருதே, உங்க பாட்டு மட்டும் 50 வருஷமா நிக்குதே, இந்த பாட்டு ஏன் நிக்க மாட்டேங்குதுன்னா அதுல ஜீவன் கிடையாது. ஏன்னா அது காப்பி அடிக்கப்படுகிறது. அது சினிமா சினிமா கிடையாது. அந்த அது வியாபாரத்திற்காக மார்க்கெட் பண்றதுக்காக அந்த 6 மாசம் தான். படம் 6 மாசம் ஓடும், பணம் வந்துச்சு, அதோட அந்த பாட்டு முடிஞ்சது, அந்த சமூகம் முடிஞ்சது, அவனும் முடிஞ்சான். என் பாட்டு ஏன் நிக்குதுன்னா, நான் வந்து புதுசா உருவாக்குறேன். அதனால என் பாட்டு நிக்குது. அதனால இப்ப வெள்ளைக்காரன் பூரா யாருக்கு இப்ப வெள்ளைக்காரனுக்கு யார் அடிமை தெரியுமா? வெள்ளைக்காரன் பூரா இளையராஜாக்கு அடிமை. எல்லா வெள்ளைக்காரனுமே யாருக்கு அடிமை தெரியுமா? இப்போ பீத்தோனுக்கு அப்புறம், அந்த ஹைடனுக்கு அப்புறம், மொசாத்துக்கு அப்புறம், பீத்தோனுக்கு அப்புறம் யார் வந்துட்டாங்க இப்போ? இளையராஜா. மொத்த ஐரோப்பியர் பூரா யாரு கிடக்கும்? இசையில யாரு கிடக்கும்? இளையராஜா. அவ்வளவுதான். போதுமா உங்களுக்கு? தமிழ் எங்க போய் நிக்குது பாருங்க. சரி. அப்ப இந்த 4வது பாயிண்ட் நீங்க பலமுறை நீங்க படிக்கணும். கடைசியா என்ன சொல்றாரு பாருங்க. கூட்டி கழித்து பார்த்தால், அது படிங்க. கூட்டி கழித்து பார்த்தால் 72 பக்கம் மேல கூட்டி கழித்து பார்த்தால், அதாவது மீத பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படுகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்பது புரியும் என்று நிறைவு செய்கிறேன். மீண்டும் 12 மணிக்கு. நன்றி. 10 மணிக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் தகவல் கொடுங்க. 10 மணிக்கு வகுப்பு இருக்கு, 10 மணிக்கு வகுப்பு இருக்கு, 12 மணிக்கு வகுப்பு இருக்கு, 2 மணிக்கு வகுப்பு இருக்கு, 4:30 இருக்கு, 8க்கு இருக்கு. மொத்தம் 7 நிகழ்ச்சி இருக்கு. சரியா? நன்றி. நன்றி. நன்றி.